பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். வரவிருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சி ஆச்சரியங்கள் நிறைந்ததாக இருக்கப் போகிறது. இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் இன்று இரவோடு நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகிறது. இந்த வாக்கை படிக்கும் போதிருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது என்னும் அறிகுறிதான். தினமும் வாழ்க்கையில் புயல்தான் வீசுமா என்ன? சில நாட்களில் தென்றலும் வீசும். இப்போது உன் வாழ்வில் தென்றல் வருடி செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும். எல்லாவற்றையும் தான் ஆசைப்படுகிறேன், ஆனால் நிறைவேறுவதுதான் வேறாக இருக்கிறது என்கிறாயா? ஆசைப்படுவது நம் இயல்பில் ஒன்றுதான், ஆனால் அந்த செயல் நடைபெறுமா என்று உன்னுள் எழும் சலனம், சந்தேகம் அது நிறைவேற வந்தாலும் உன் சலன எண்ணத்தின் வெளிப்பாட்டால் தடைப்படுகிறது. இதற்கு என்னதான் செய்வது? முதலில் ஆசையில் தீர்க்கம் இருக்க வேண்டும். அந்த தீர்க்கத்தில் அதைவிட சிறந்தது என்ற வேறு சலனம் இன்றி இருக்க வேண்டும். எப்போது ஒரு எண்ணத்தில் தீர்க்கம் இருக்கிறதோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உன் எண்ணத்தை புரிந்துணர்ந்த இறையாற்றல் வழியே ஈடேறும். ஆனால் நாமோ அந்த ஆசை என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் போதே இது நடக்குமா, நடக்காதா, நடந்தால் அப்படி இருக்கும், நடக்காவிட்டால் இப்படி இருக்கும் என்று உன் ஆசை என்ற எண்ண பிரதிபலிப்பை கூட நீ முழுவதுமாக சென்று அடைய விடுவது இல்லை. அதிலும் நடக்கும் என்ற எண்ணத்தை விட நடக்காவிட்டால் என்ற எண்ணமே நம்மிடம் இருந்து அதிகம் வெளிப்படுகிறது. அது கூட நம் அறிந்த ரகசியம்தான். இது இயல்புதானே. இதை எப்படி கடந்து ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது என்கிறாயா? அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. உதாரணமாக, ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பது உன் ஆசை என்று வைத்துக்கொள்வோம். நாமெல்லாம் இன்றைக்கு விற்கும் விலைவாசியில் வீடு கட்ட முடியுமா? அதையும் கடன் வாங்கித்தானே கட்ட முடியும். நமக்கு யார் கடன் தருவார்? அப்படியே தந்தால் கூட இன்றைக்கு இருக்கும் வருமானத்தில் எப்படி கடன் தொகையை கட்டுவது போன்ற எண்ணங்கள் வழியே வீடு கட்ட வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்திலேயே சலனத்தை தொடங்கும்போது அது வெறும் ஆசையாகவே இருக்கும். அல்லது நீ யோசித்தபடியே நீ விரும்பிய சிக்கல்களை எதிர்கொள்ள வைக்கும். அதுவே இத்தனை சதுர அடியில் வீடு, அதில் இந்த நிறத்தில் வர்ணம் பூசி, அந்த அறையில் அது, இந்த அறையில் இது, சமையல் அறையில் இந்த வசதி, இப்படி கட்டி முடிக்கப்பட்ட வீட்டில் என்ன செய்ய வேண்டுமோ அதை குறித்த உன் எண்ணம் இருக்குமானால் இங்கே அடிப்படையாக வீடு என்பதை கட்டி முடித்து விட்டீர்கள். அதற்கு அடுத்த நிலையை குறித்த எண்ணம்தான் இப்போது உன்னிடம் இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போது உன் எண்ணத்தின் தீர்க்கத்தில் வீடு கட்டி முடிக்கப்பட்ட ஒன்றாகி பிரதிபலிக்கத் தொடங்கியதும் உன் எண்ணத்தில் வீடு கட்டுவோமா என்ற சலனம் கடந்துவிட்ட நிலையில் சர்வ நிச்சயமாக நீ வீடு கட்டிவிடுவாய். அதற்கான சாத்தியக்கூறுகள் தானே அமைவதை நீ உணர முடியும். எல்லாம் மிக சரியாக நீ நினைக்காத வண்ணம் வந்தடைவதையும் அனுபவிப்பாய். ஆனால் உன் எண்ணம் மட்டும் வீடு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து மீண்டும் சலனத்திற்கு வந்துவிடாது பார்த்து கொள்வது உன் எண்ணத்தின் தீர்க்கமாக இருக்க வேண்டும். இது ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறையாக தெரியும். ஆனால் இதை நித்தமும் நீ செய்துதான் பாரேன். காலையும் இரவு படுக்கும் முன்னரும் தனியாக இந்த எண்ணத்தில் ஒரு சில மணித்துளிகளாவது எண்ணித்தான் பாரேன். இது ஏதோ வீடு என்று மட்டும் இல்லை. உன் ஆசை எதுவானாலும் அதை கடந்த நிலையில் இறையாற்றலை முன்னிறுத்தி நீ உன்னுள் பொருத்தி ஓர் தவமாய் இந்த எண்ணம் வெளிப்பட வேண்டும். சர்வ நிச்சயமாக உன் ஆசை நிறைவேறிவிடும். எண்ணியதை எண்ணியவாறே அருளிக்கொண்டே இருக்கும் இறைவன் என்றும் உன்னோடு இருக்க எண்ணத்தில் தெளிவு இருந்தால் போதும். அனைத்தும் அனைத்துமானவனால் சாத்தியமாகிவிடும். உன்னை இந்த அழகான பூமியில் படைத்த இறைவன் உனக்கு தராமல் வேறு யாருக்கு தரப்போகிறார்? பூஜை புனஸ்காரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் இவையாவும் உன் மனதை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் மட்டுமே. இருந்தாலும் உள்மனது பரிசுத்தமானதாக இல்லை என்றால் எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்தாலும் என் பக்தர் என்ற தகுதியை நீ அடைந்து விட முடியாது. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் தைரியம். அதை நீ தொலைத்து விடாதே. எப்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது உன்னை கரை சேர்க்கும். சகிப்புத்தன்மை இல்லாத மனிதனின் நிலைமை பரிதாபமானது. பண்டிதராக இருந்தாலும் சரி, நற்குணம் படைத்தவராக இருந்தாலும் சரி,
சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும் என்பதை அறிந்து கொள். மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கைதான். மாயையின் விளையாட்டில் தம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பகவானுக்கு நன்றாக தெரியும். அதனால் இறைவன் எப்போதும் விழிப்பாய் இருந்து அவர்கள் தவறு செய்வதை தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே பார்ப்பார். பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் நேரிடையாகவோ மறைமுகமாகவோ இறைவன் பக்தனை காப்பாற்றி விடுவார். நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை தெரிந்து கொள். என் தங்கமே, நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு. அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும். உன் வெற்றி பதில் சொல்லும். முன்னேறி செல்லும்போது காதுகளை மூடிக்கொள். இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய். எந்த அளவிற்கு நீ இப்போது கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். உனக்கு உரியதை தருவதற்கு நான் காத்திருக்கும் பொழுது எதையெதையோ தேடிக்கொண்டு இருக்காதே. நீ என்னை பார்த்த இந்த நொடி முதல் உன் கவலை, கஷ்டம், வறுமை, பிணி இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை, சிலர் உன் வார்த்தையை மதிக்கவில்லை. எங்கு சென்றாலும் அவமானம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள், அதீத நல்லவனாய் இருக்கிறாய் என்று. உன் அன்பான மனதிற்கு ஒரு குறையும் வராது உன்னோடு நான் இருக்கும் வரை. காலம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே. தங்க சிம்மாசனங்களும் கண்மறைவாகிவிடும். அதிகாரங்கள் மறைந்து போகும். செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும். கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும். அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா? அதனால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். விதையை அப்படி விதைத்து கொண்டால் பலன் நிச்சயம் கிடைக்காமல் போகாது. என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்தோடு நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன? தானம் செய்தது வீண் போகாது. ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது. உதவி வீணாகாது. அன்பும் வீணாகாது. தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே இந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாக உன் கண்முன்னே வந்து நிற்கும். இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களோடு வரும். உயர்ந்த கதியை நல்கும். அதனால் பிரம்ம ஞானத்தினால் பெரும் பிராப்தியை இவ்விதமாகவும் நாம் பெற முடியும். என் சொற்களை நீ மறந்து விடாதே குழந்தையே. கஷ்டம் வரும் சமயங்களில் நிலை குலைந்து போய் விடாதே. நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடாதே. எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியம் அடைந்து பார். இறைவன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான். அந்த நம்பிக்கையில் நீ எப்போதும் காத்திரு. அமைதியாக அந்த இன்னொன்றை தேடு. அந்த நேரங்களில் அமைதி இழக்காமல், நம்பிக்கை இழக்காமல் நீ அப்படி தேடுவாயானால் நீ பெறப்போகும் இலக்கு முன்னிருந்த நிலையை காட்டிலும் உயர்வான நிலையாகவே இருக்கும். நீ செய்யும் நல்ல காரியங்களும், பிறரிடம் காட்டும் பரிவும், செலுத்தும் அன்பும், நல்ல எண்ணமும் பல்கி பெருகி மீண்டும் முன்னிடமே திரும்பி வரும். அடுத்தவரை பற்றி நீ நினைக்கும் விதத்திற்கு நீயே காரணம். அதற்கு அவர்கள் பொறுப்பல்ல என்பதை நினைவில் கொள். உன் எண்ணங்கள் மறு உருவாக்கம் செய்யப்படும். உன்னுடைய மௌனமான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் குறிக்கும் உன் அகம் சார்ந்த பேச்சு உன்னிடம் மற்றவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் வெளிப்படும். அனுபவிக்காமல் கர்மவினை தீர்ந்து போகாது. ஜீவர்களின் கர்ம பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சியுண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும். ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே. சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும். நீ எவ்வளவு பிரார்த்தனை செய்தும் உனக்கு ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் அது உன் நல்லதிற்காக மட்டுமே இருக்கும் என்று நீ ஏன் நம்ப மறுக்கின்றாய்? உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் சேர்ப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நேற்றும் நீ என்னிடம் வந்து புலம்பினாய். என்ன செய்வதென்று தெரியவில்லை, நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கிறது என்று. கவலைப்படாதே குழந்தையே, உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். இப்போது உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் இல்லத்தில் பெருகப் போகின்றது. உன்னை ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு உருவில் உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டே வருகிறேன்.
நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்று விட்டாலும் உன்னை வெகு விரைவில் மேலே உயர்த்தி கொண்டு வரப் போகிறேன். அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் பக்தியும் தான். இந்த சூழ்நிலையிலும் என் அம்மா எனக்காக வருவார், என் அப்பா எனக்காக வருவார், என் தந்தை என்னை பார்த்து கொள்வார், என் தாயிருக்க எனக்கென்ன கவலை என்று நீ என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கின்றாய். உன்னை கைப்பிடித்து மேலே நான் உயர்த்தப் போகிறேன். உன் வாழ்வை நான் மாற்றப் போகிறேன். உன் நம்பிக்கையை காப்பாற்றப் போகிறேன். குழந்தையே, நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தமடைய செய்கின்றது. உன் துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள். நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும், ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்துவிடாதே. உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன். உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உன் துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் தங்கமே. உன் வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும். இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப் பார். அதில் எல்லாம் உன்னை தூக்கிச் சுமந்து காப்பாற்றி வந்தேன். இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன். உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே. என்னுடைய அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள். வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே தங்கமே. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டு இருக்கிறது. யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன். நீ பட்ட துன்பங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. கலங்காதே. நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அது உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்து விட்டது. ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்து இருப்பேன். என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வெய்துவர். நம்பிக்கையோடு என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியையும் அளிப்பேன். எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ, எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும். என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர், என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையை பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கெனம் உலகப் பொருட்கள், உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும்? சாவின் வாயிலிருந்தும் என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன். என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள். இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும்.